வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொயட்ரியில் வர ஸ்டான்ஸாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரோஸ் எஸ்ஸேயில் எப்படி நம்ம பேராகிராஃப்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பொயட்ரிலையும் ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸ் ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணும் போது அதை நம்ம ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். ஒரு சில போயமில் ஒரே ஸ்டான்ஸாக கூட இருக்கும், சில போயமில் நிறைய ஸ்டான்ஸாஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டான்ஸாஸ் ரெண்டு லைனாக அதை கப்லெட்டுன்னுவோம். இதில் ஹெரோயிக் கப்லெட் 2 அயம்பிக் பென்டாமீட்டரோடு இருக்கக்கூடியதான் இது. அதில் ரைம் ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கும். இதுதான் ஹெரோயிக் கப்லெட்னு சொல்லுவோம். 3 லைன் ஸ்டான்ஸாவை நம்ம டெர்செட்டுன்னு சொல்லுவோம். இது டெர்சரிமான்றது ஒரு ரைம் ஸ்கீம் இன்னொருத்தோட இன்டர்லாக் ஆகுறது. அதாவது ரைம் ஸ்கீம் ஏபிஏ பிசிபி சிடிசின்னு வரும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டான்டேயோட டிவைன் காமெடியும் ஷெல்லியோட ஓட் டு த வெஸ்ட் விண்டும். 4 லைன் ஸ்டான்ஸாவை நம்ம காட்ரன்வோம். இதுக்கு தாமஸ் கிரேவோட எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட், அப்புறம் எட்வர்ட் ஃபிட்ஸ்கிரலோட ருபியாட் ஆஃப் ஒமர் கயாம்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 5 லைன் வரக்கூடிய ஸ்டான்ஸாவை நம்ம பென்டாஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். 6 லைன் வரக்கூடிய ஸ்டான்ஸாவை செசெட்டுன்னு சொல்லுவோம். இதில் 2வது பார்ட் ஆஃப் பெட்ரிச்சியன் சானட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி 7 லைனில் வர ஸ்டான்ஸாவை செப்டெட்டுன்னுவோம். ரைம் ராயல்ன்றது சாசரியன் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். சாசரோட ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இந்த ரைம் ஸ்கீம் ஏபிஏ பிபிசிசி. 8 லைன் ஸ்டான்ஸாக ஆக்டோஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஆக்டோரிமான்றது 8 வரி இருக்கக்கூடிய அயம்பிக் பென்டாமீட்டர். இதோட ரைம் ஸ்கீம் ஏபிஏ பிஏ பிசிசி. அதே மாதிரி 9 அயம்பிக் லைன்ஸ் வரக்கூடிய ஸ்டான்ஸாவை ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு 8 பென்டாமீட்டர்ஸாகவும் லாஸ்ட் ஹெக்ஸாமீட்டராகவும் வரும். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் எட்மண்ட் ஸ்பென்சரோட ஃபேரி குவீன். இதோடைய ரைம் ஸ்கீம் ஏபிஏ பிபிசி பிசிசி. இதுதான். உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.